வணக்கம். இன்றைக்கும் மார்க்கெட் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்தது அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் என்ன கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது. எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், ஃபால் வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய ஃபால் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக வரும். அண்ட் இது கரெக்ஷன்ஸ் கிடையாது, டீப் கரெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம 31st டிசம்பர் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் வீக்கே வந்துருமோன்றது ஒரு சின்ன சந்தேகம். எனிவே நெக்ஸ்ட் வீக் ஒரு டீசென்ட் ரேலி எதிர்பார்க்கலாமான்றது ஒரு சின்ன ஆசைன்னு வச்சுங்க. இல்லை பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ரைட்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ்ட்ரி. அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஆயிருக்குன்னு தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அதோட ரிப்பிட்டேஷன் தான் இருக்குது. லாஸ்ட் 4-5 இயர்ஸாக, மறுபடியும் நான் சொல்கிறேன், லாஸ்ட் 4-5 இயர்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டிசம்பர் 20, 22, 23 அந்த ஜோன் மோஸ்ட்டாக 22லேருந்து டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு குட்டி ரேலி கொடுக்குது. 4-5% மேலே போகுது. நம்ம அதை பார்க்கலாம், அந்த சார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 42 ஸ்டாக்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம், அப்பார்ட் ஃப்ரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக பண்ணுறேன். இட் இஸ் மோர் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது, ரிசர்ச் அனலிஸ்ட்டும் கிடையாது. என்னோட 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் உங்களோட ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ டிசிஷன் எடுக்கிறது உங்களோட முடிவு. இன்றைக்கி நிஃப்டி 377 பாயிண்ட்ஸ் டவுன் அண்ட் இன்ட்ரா டே ஸ்விங் 522. மார்னிங் ஒரு பெரிய ஃபால், ஒரு டீசன்ட் ஃபால், ரைட்? மறுபடியும் ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு வந்துருச்சு. ஜீரோக்குனா இந்த சென்ஸ் பாசிட்டிவ்க்கு வந்துருச்சு. நினச்சி பாருங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் கீழே மறுபடியும் பாசிட்டிவ் சைடுக்கு மறுபடியும் அங்கேருந்து அடிக்கிறான். நீங்கள் இப்போலாம் சாக மாட்டீங்கடான்னு போட்டு பெரட்டி அடிக்குது மார்க்கெட். அண்ட் ஒலட்டாலிட்டி, அவ்வளோ ஹை ஒலட்டாலிட்டி இருக்குது மார்க்கெட்டில். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆல் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ், எல்என்டி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே பெருசாக கீழே விழுந்துச்சு. ஆல் ஹெவி வெயிட்ஸ் கீழே விழும்போது மார்க்கெட் டெஃபினட்டாக கீழே தான் விழுந்தாகணும். அண்ட் இந்த 377 பாயிண்ட்ஸு நிஃப்டியில் பெரிய அமௌண்ட்டு, ரைட்? பிக் மணி இஸ் பீன் லாஸ்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 917. நேற்றே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், க்ளோஸ் டு அபவுட் 49,000 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கே 900 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. 1800 பாயிண்ட்ஸ் இன்னும் டவுன் சைடில் இருக்குது. வரத்துக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி இன்ட்ராடே பேங்க் நிஃப்டி 1098. ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸு. அண்ட் நிஃப்டியோட சார்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சார்ட் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 377 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. அண்ட் ப்ரீவியஸான ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல், சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 23,860 இந்த லெவலை கீழே உடச்சிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே தான் 23,860க்கு மேலே போனால் தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போகலாம் அது அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் டவுன் சைடை எவ்வளோ தூரம் ரிஸ்க் இருக்குது. 22,544 இது பர்ஃபெக்ட் டே சார்ட்டு, நிஃப்டியோட டே சார்ட்டு. சேனல் போட்டிருக்கோம். இந்த சேனல் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,544 இது வரைக்கும் வரத்துக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேலி, ஏன் இந்த ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,500, 575 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் அப்படியே நிஃப்டியை அப்படியே பேக் சைடில் நான் எடுத்துகிட்டு போகிறேன். டிசம்பர் 2023, ஓகே, நீங்கள் எடுத்து பாருங்கள். இது 21ஆம் தேதி. ஸோ இங்கேருந்து 21ஆம் தேதியிலேருந்து ஆல்மோஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 4.5% அப்பா இருக்குது. இதே மாதிரி 22 டிசம்பரில் இதே மாதிரி ஒரு ரேலி போயிருக்கு. ஒரு 5 நாள் எவ்வளோ பர்சன்ட்? 2.3% அப்பா இருக்குது. இது 2022. இதே மாதிரி 2021க்கு நம்ம போய் பார்க்கலாம். இது டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 18 பார் ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு அப் ரேலி கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 11.5% அப்பு கொடுத்துருக்கு. சரியா? இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2020ல் அப்பயும்
டிசம்பர் 26 இருந்து ஜனவரி 13 வரைக்கும் ஒரு 10-11% வந்து அப்பு கொடுத்துருக்கு. 4 வருஷம். இந்த கடைசி 6 நாள் 5 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். நான் இந்த 4-5 வருஷத்துக்கான டேட்டாஸ் மட்டும் பார்த்தேன். எப்பயுமே வந்து ஒரு கடைசி நேரத்தில் சாந்தா க்ரூஸ் ரேலி வந்து ஒரு குவிக்காக ஒரு 5-6% வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேஸஸில் தான் நான் வந்து இந்த ரேலி ரைட், சப்போஸ் இந்த 23,860 லெவல் அப்சைடில் உடச்சிச்சின்னு சொன்னால் ப்ராபப்ளி 25,500 24,500 வரைக்கும் போகுன்றது நான் சொல்ல. பட் டெஃபினட்டாக வந்து சம்வேர் இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இல்லை செகண்ட் வீக்குள்ளே இந்த 22,540 தொடரத்துக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. சரி, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெருசாக இல்லை, அதே ஃபார்மேட் தான் இருக்குது. பெருசாக வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் க்ளோஸ் டு அபவுட் 49,000 லெவலில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இதான் வந்து நம்ம எதிர்பார்க்குற லெவல் ரைட். ஸோ இது வந்து மோர் லைக் எ லார்ஜ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் காட்டியிருக்கு. அண்ட் மோஸ்ட் லைக்லி அந்த லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் இஸ் தி டார்கெட் டைம். இதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கான ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 42-43 ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்படியே வரிசையாக நம்ம வந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஏன்னா டவுன் சைட் டார்கெட் வந்து நிறையா இருக்குது. அண்ட் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 390 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 403 இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், மந்த்லி சார்ட்டில் ப்ரீவியஸ் பிவட்டை வந்து உடச்சி கீழே போயிருக்கு. ஸோ அப்போனா மேலே சைடு எங்கே நீங்கள் வந்து பை பண்ணலாம், சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 445 to 450 லெவலுக்கு மேலே தான் வந்து பை ஜோனே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கோசரம் ஆர்த்தி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்வைசபிள் கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து மேசிவ் ரேலி. நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2010 தெர் இஸ் அ கண்டினியூஸ் ரேலி. அண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து ஒரு ஸ்டாக்னேஷன்ஸ் வந்திருக்கு. எவ்வளோ 5,000% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2009 வந்து அதோட லோ வந்து அரௌண்ட் 70 rupees இருந்துச்சு. அண்ட் எக்ஸிட் ஆகும்போதும், எக்ஸிட்னா 2021 ஆர் 22 ஹை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3,590 எப்போ ஜனவரி 2022. ஸோ ஜனவரி 2022 இருந்து மோர் ஆஃப் எ சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியிலேருந்து சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 40 வீக்ஸ் வந்து சைட்வேஸ் போயிட்டுருக்கு. ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கணுமா, டைம் கரெக்ஷன்ஸ் தாராளமாக முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் 15 இயர்ஸாக மேசிவ் ரேலி கொடுத்ததுக்கப்புறமா இட் இஸ் டூயிங் மோர் ஆஃப் எ டைம் கரெக்ஷன் அண்ட் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ். இந்த ஸ்டாக் வந்து வீக்லியோ இல்லை மந்த்லி கரெக்ஷன்ஸோ பண்ணல, குவார்ட்டர்லி கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போனா அடுத்த ஒரு 2-3 குவார்ட்டர், அப்போனா க்ளோஸ் அபவுட் அடுத்த ஒரு 1 year 1.5 yearsக்கு வந்து இதுக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. மோர் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆகலாம். ஞாபகம் வச்சுங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு இப்போ நிறைய பேர் காம்படிட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இன்னமும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் வந்து மார்க்கெட் லீடர்ஸ். ஆனால் வந்திருக்கிறவங்க வந்து ஜாம்பவான்கள் வந்திருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா குரூப்லேருந்து வந்திருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஜேஎஸ்டபிள்யூலேருந்து பெயிண்ட் பிஸ்னஸில் வந்திருக்கிறாங்க. எப்பயுமே வந்து மார்க்கெட் லீடர்ஸ்ட்டு தானே பிடுங்குவாங்க. அப்போ அவங்களோட மார்க்கெட் ஷேர் பிடுங்கும் போதும் டெஃபினட்டாக இது வந்து கரெக்ஷன்ஸ் ஆகும். ஆனால் டைம், காலம் வந்து பதில் சொல்லும் தட் யார் மார்க்கெட் லீடர். ஸ்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்களோட அந்த டாமினன்ஸை ஹோல்ட் பண்ண முடியுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டியூலெக்ஸ்ன்னு ஒரு பெயிண்ட் இருக்குது, ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. டியூலெக்ஸ்ன்றது அந்த கம்பெனி வந்து அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகணுன்னு விருப்பப்படுறாங்க. அந்த பிஸ்னஸை வந்து ஆதித்யா பிர்லாவும் வாங்கணும்னு பார்க்குறாங்க, ஜேஎஸ்டபிள்யூவும் வாங்கணும்னு பார்த்துட்ருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படல. அவங்க அந்த கம்பெனியை வாங்கிட்டு அவங்களோட அந்த கெப்பாசிட்டி, அந்த டீலர்ஸ் நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. இது 2 விஷயம். 3வது விஷயம் அன்டோல்டு இன் தி மீடியா. என்னதுன்னு சொன்னால் நம்ம அதானி குரூப். அதானி குரூப்பும் சீக்ரெட்டாக அந்த கம்பெனி கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்காங்க. க்ளோஸ் அபவுட் $2 billion. $2 billion ஒரு 17,000 கோடி இல்லை 18,000 கோடி.
பெரிய அமௌண்ட்டாக தலைவருக்கு 20,000 கோடின்றது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. 2 to 2.1 பில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெயிண்ட் கம்பெனியை வந்து அதானி குரூப் வாங்கலாம். அவங்க வாங்கி அந்த டியூலெக்ஸ் வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாங்களான்றது வேறு விஷயம். ஆனால் அதானி குரூப்பு அவங்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் பெயிண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அண்ட் ஸ்பெஷலைஸ் பெயிண்ட்ஸ் இந்த கம்பெனி மூலமாக பண்ணலாம்ன்றது ஒரு 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 பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் வச்சிங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆக்சிஸ் பேங்க். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட மந்த்லி சார்ட். ஒரு பேட்டர்னை உடச்சி கீழே வந்துகிட்டு இருக்கு. அண்ட் நேற்று நம்ம பேசின மாதிரி தான், இட்ஸ் மோர் ஆஃப் ஏ டவுன் சைடு ரிஸ்க் வந்து மோர் இருக்குது. அரௌண்ட் 820 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இம்மீடியட் டார்கெட் ரைட், டே சார்ட்டில் நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து 1071. இதுக்கான இம்மீடியட் டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1030. சரியா? புத்திசாலித்தனம் எக்ஸிட் பண்ணுறது மேபி 1030, வெறும் 40 ரூபா தானே வரட்டும் பார்த்துக்கலான்னு நினச்சாதீங்க. ஏன்னா டவுன் சைடு ரிஸ்க் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 830 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பந்தன் பேங்க் ரொம்ப நாள் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் மந்த்லி சார்ட் பார்த்தால் உங்களுக்கு வந்து கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் ஃபர்தர் டவுன் சைடு போகிறதுக்கான நிறைய ரிஸ்க் இருக்குது. இப்போதைக்கு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 159 வந்து இருக்குது. மோர் இட் இஸ் லைக்லி டு கோ டுவர்ட்ஸ் 2 டிஜிட் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, 2 டிஜிட்ன்றது பிலோ 100 போகலாம். பட் ரைட் நவ் பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 110 இமீடியட் டார்கெட் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் வீக்லி சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டிஸ் வரும். இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து வேவ் 3 வேவ் 4 போய் வேவ் 5 வந்து க்ளோஸ் டு அபவுட் 110 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. ஸோ ஸ்டாப் லாஸ், ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. 152 ஹேஸ் டு பி யுவர் ஸ்டாப் லாஸ். BDL கவர்மெண்ட் ஸ்டாக்கு நல்லா இருக்குது. வீக்லி சார்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இட் இஸ் லுக்கிங் டூ குட் அண்ட் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் BDL 1160 has to be your stop loss. 1160, 170 has to be your stop loss. Close to about 80 points வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கான இமீடியட் டார்கெட்னு சொல்லலாம்னா லாங் டேர்ம் டார்கெட்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பயோகான் ஸ்டாக் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்டாப் லாஸ் 303 நீங்கள் போட்டுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பயோகானோட வீக்லி சார்ட்டு. ஒரு நல்ல மேசிவ் ரேலி போயிருக்கு. டபுள் டாப், ஆல்மோஸ்ட் டபுள் டாப்பாக போட்டு லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து கீழே வந்துட்டுருக்கு. அரௌண்ட் 335 இருக்குது. இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 303 ரைட், ஸ்விங் லோ. இதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டாப் லாஸ். மேபி மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மேபி 319 or 317, 315 could be one more stop loss. பட் ஹோல்ட் பண்ணுங்க. டார்கெட் அப்சைடுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 445 வரைக்கும் இருக்குது. ரைட், 445 அது வந்து இமீடியட் டார்கெட்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 6 months டார்கெட் அப்சைட். மேலே வந்து 100 ரூபா, 110 ரூபா. கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 10%, 35 ரூபா. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு பயோகான் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். பிபிசிஎல் ஒரு நல்ல ஒரு ரேலி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2024 பிகினிங்லேருந்து ஒரு நல்ல ரேலி போயிட்டு இப்போ வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் கரெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி கரெக்ஷன்ஸ்ன்றது நம்ம சொல்ல முடியாது. சாட்டிஸ்ஃபேக்ட்ரினா நான் சொல்கிறது வந்து பாசிட்டிவ் சைட் கரெக்ஷன் சொல்ல முடியாது. நல்ல ஒரு ஃபால் நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ரீசெண்ட் ஹையிலேருந்து இந்த லோ எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 25-26% வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. குட். கரெக்ஷன்ஸ்னாவே மினிமம் 25% ஆச்சுன்னா நல்லது. அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எஸ், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 289. நான் வந்து 280 வந்து நான் ஸ்டாப் லாஸாக கொடுக்குறேன். ஃபார் ஏ அப்சைட் டார்கெட் ஞாபகம் வச்சுங்க, கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டாப் லாஸும் ரொம்ப 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 முக்கியமான ஸ்டாப் லாஸ்.
பிபிசிஎல்கான அப்சைட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 425 வரைக்கும் இருக்கு. ஆயில் கம்பெனியில் ஸோ டெஃபினெட்லி ரேலி இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சோலா ஃபைனான்ஸ். சோலா ஃபைனான்ஸ் வந்து ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து புத்திசாலித்தனம். இப்போதைக்கு வந்து ப்ரீவியஸ் லோ ரைட் 1180 அதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் வேணும்னால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் என்னைய கேட்டால் கண்ணை மூடிட்டு எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ரைட், வெறும் ஒரு 10 பாயிண்ட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். 1189 இருக்குது, நான் 1180 நான் வந்து ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன். அது அந்த மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கோசரம். அதுக்கான டவுன் சைடு இலக்கு சம்வேர் க்ளோஸ் அபவுட் 910 rupees அதுக்கான டார்கெட் வந்து டவுன் சைட் டார்கெட் இருக்குது. எப்போ வரும்? சம்வேர் க்ளோஸ் அபவுட் பிப்ரவரி மாதம் கடைசியில், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் எடுத்துக்கலாமே. ஸோ கரண்ட் லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 280 to 290 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து கோல் இண்டியா. கோல் இண்டியா ஒரு மேசிவ் ரேலி. நீங்கள் வந்து மந்த்லி சார்ட் எடுத்து பாருங்களேன். 105 இருந்து சரியா, இதுதான் வந்து லெவல் 105 சம்வேர் இன் அக்டோபர் நவம்பர் 2020 இருந்து ரீசெண்டாக எப்போ சார் ரீசெண்ட்டுன்னு சொன்னால் சம்வேர் அரவுண்ட் 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் ஹை ஆல்மோஸ்ட் வந்து 300-350 பாயிண்ட்ஸ் வந்து செம்ம ரேலி. இப்போ வந்து கரெக்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்கு? க்ளோஸ் டு அபவுட் 35% வந்து டவுன் சைட் கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அந்த ஹையிலேருந்து லாஸ்ட் 5 months இன்க்ளூடிங் இந்த மந்த் வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு டீப் ஃபால். ஞாபகம் வச்சுங்க, கோல் இண்டியா இஸ் தி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கோர் சப்ளையர். ஒன்று, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எல்லா ஈபிக்காரங்களுக்கும் குச்சி எடுத்துட்டாங்கம்மா, அவனை நீ காசு கொடுக்கலன்னா கோல் வராதுன்னு. இது எல்லாமே ஒரு சைடு இருக்க. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரஷ்யா இந்தியாவுக்கு வந்து கோல் அனுப்புகிறாங்க. ஊரை சுற்றி 3 மாதம் பிடிச்சிக்கிட்டு இருந்தது, இப்போ 24 நாளில் வருது. எப்படி? ரஷ்யாவிலேருந்து சென்ட்ரல் ஏஷியா வழியாக ஈரான் வழியாக அங்கே இந்தியாவில் வந்து ஒரு போர்ட் வச்சுருக்காங்களே ஈரானில், அந்த போர்ட்லேருந்து குஜராத்துக்கு வந்துடுது. ஸோ அங்கேருந்து வந்து வருது. ஸோ கோல், ஹை குவாலிட்டி கோல் வந்து ரஷ்யாவில் வந்து வரும்போதும் ரைட், ரஷ்யா காசு கொடுக்குறதெல்லாம் நம்ம ஊரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். கோல் இண்டியாவுக்கு அது நெகட்டிவ் கிடையாது, பட் டெஃபினெட்லி காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். கோல் இண்டியா ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் புத்திசாலித்தனம் எக்ஸிட் பண்ணிக்கலாம், அதுக்குமா வேணால் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் கண்ணுக்கு தெரியல, அதனால நான் எக்ஸிட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம்ன்றது. அடுத்தது வந்து கோஃபோர்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலி. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், பியூட்டிஃபுல் ரேலி. எங்கேருந்து 4250 9750 வரைக்கும் ரைட், 5500 பாயிண்ட்டு டாப்பிங் டெயில் கொடுத்துருக்குறான். ஒரு நல்ல சர்ன்னு போயிருக்கு. ஸோ போனதுக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் தான் வேணும்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 9200 ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. இப்போ 9370 இருக்குது ரைட். ஒரு 170 பாயிண்ட்ஸ் கீழே வந்து ஸ்டாப் லாஸாக கொடுத்துருக்குறேன். பட் ஸ்டாப் லாஸ் நிச்சயமாக ஹிட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு மண்டே அன்னைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மேலே போகுமா? கட்டாயம் போகும். பட் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து டெக்ஸான் ரைட். டெக்ஸானும் அதே கான்செப்ட் ரைட். இப்போ நம்ம வந்து கோஃபோர்ஸ் பார்த்த மாதிரியே தான் 3000 செம்ம ரேலி. ஃபைனலாக இந்த 15,000 லெவல்லேருந்து ஒரு 16,000 லெவல் ஒரு க்ளீன் பிரேக் அவுட் ரைட். அதுக்கப்புறமா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக ரேலி போயிட்டு இந்த வாரமும் ரேலி போய் டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மண்டே மார்னிங் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ரீஎன்டர் பண்ணணுன்னு நினச்சா லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் நம்ம பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், டேக் மணி அவுட் ஆஃப் யுவர் டேபிள். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து கெயில். எக்ஸிட் பண்ணிவிடுங்க. டவுன் சைட் டார்கெட் நிறைய இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஜஸ்ட் எ பேட்டர்ன். இது வந்து வீக்லி சார்ட் பார்க்குறதோட டே சார்ட் பார்க்குறது வந்து நல்லா இருக்கும். வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5 has to be on the down side. Say somewhere close to about 160 வரைக்கும் வரதுக்கான
சான்சஸ் நிறைய இருக்குது. சரியா? ஸோ இது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். கெயில வந்து நீங்கள் வந்து மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிட்டிஸ் இருக்கும். ஸோ நான் எதிர்பார்க்குற லெவல் இமீடியட்டாக சம்வேர் க்ளோஸ் அபவுட் 160 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 192. புத்திசாலித்தனம் நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிராஃபைட்ஸ் செம்மையான ரேலி ஸ்டாக் நீங்கள் எடுத்து பாருங்கள். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 250லேருந்து ஆல்மோஸ்ட் 700 வரைக்கும் ரேலி போயிட்டு ஒரு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட்டு. மந்த்லி சார்ட்லேருந்து டே சார்ட்டில் வரும்போதும் உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஸோ கரண்ட் லெவலில் வந்து யூ கேன் ஹோல்டுன்னு கேட்டால் எஸ் யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் எ ஸ்டாப் லாஸ் ஆஃப் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 43 ஆர் 540, 544, 540 அந்த ஜோன், ரைட்? அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இதுக்கான இமீடியட் இலக்கு 650, ரைட்? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குது? 563ல் இருக்குது. ஸோ அப்சைடில் வந்து க்ளோஸ் அபவுட் 90 பாயிண்ட்ஸ் அப்சைடில் இருக்குது. டவுன் சைடில் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் சே சம்வேர் க்ளோஸ் அபவுட் 20 பாயிண்ட், ரைட்? 1:4, 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஹேத்வே நல்லா இல்லைங்க, ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அண்ட் என்ன தான் சொன்னாலும் ஹேத்வே இட் பிலாங்ஸ் டு ரிலையன்ஸ் குரூப் அண்ட் டெஃபினட்டாக இதை வந்து கீழே விட மாட்டாங்கன்றது தெரியும். பட் ஸ்டில் சார்ட் வைஸ், சார்ட் பேட்டர்ன் வைஸ் நல்லா இல்லை. நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட்டு. இப்போ அரௌண்ட் 16 ரூபீஸாக இருக்குது. இதுக்கான இலக்கு சம்வேர் க்ளோஸ் அபவுட் 9 ரூபீஸ் ஆர் 8 ரூபீஸ் ஜோனில் வந்து காட்டுது மந்த்லி சார்ட்டில். எக்ஸிட் பண்ணிக்கலாம், அப்புறமா வேணும்னால் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் அபவுட் 2000 வரைக்கும் போகுன்றது எதிர்பார்த்தோம். 1880 போயிட்டு மந்த்லி சார்ட்டில் இப்போதைக்கு வந்து ஒரு டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான தெம்பு காணாம். அண்ட் மொமெண்டம் லாஸ், டவுன் சைடுக்கான மொமெண்டம்ஸ் வந்திருக்கு. இதுக்கான டவுன் சைட் டார்கெட் நான் ஸ்டாப் லாஸ் சொல்ல விரும்பலை. பேசாமல் பெஸ்ட் திங் இஸ் டு எக்ஸிட். டவுன் சைட் ரிஸ்க்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1650, 1680 வரைக்கும் வரும்ன்றது நான் வரத்துக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்தபடியாக ஹெச்எஃப்சிஎல் எக்ஸிட் பண்ணிடுங்களா. ஐ டென்ட் வாண்டட் டு சே எனி திங் ஆன் திஸ் ஸ்டாக் அண்ட் மோர். இப்போ வந்து ரைட் நவ் 113 இருக்குது. 2 டிஜிட்டாக வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸிட் பண்ணிவிடுங்க, அப்புறமா வேணுனால் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். பிபிசிஎல் பார்த்தோம், அதே மாதிரி தான் ஹெச்பிசிஎல். டே சார்ட்டில் வந்து நேற்று வந்து ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. 390 அதுக்கான ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து 399 இருக்குது. 390 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம், ரைட்? அண்ட் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஐசிஐசிஐ பேங்க் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இன்னையோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1269 ஆர் 65 எது வேணால் வச்சுங்க. 4 ரூபா 5 ரூபா தானே. அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். பட் என்னை கேட்டால் மோர் எக்ஸிட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும். சரியா? மேபி இந்த 4 நாள் நான் ரேலி எதிர்பார்க்குறேன் தெரியுமா. நான் நிஃப்டியில் சொன்னேன்ல, டிசம்பர் மாதத்தில் லாஸ்ட் 4 நாள் 5 நாள் வந்து ஒரு ரேலி வரும்ன்றது. மேபி அந்த ரேலியில் ஏதாச்சும் ஒரு எக்ஸிட் பாயிண்ட் கிடச்சிச்சின்னா எக்ஸிட் பண்ணிங்க. இல்லை ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சால் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுதான் ஸ்டாக் பேருப்பா, எனக்கு வந்து சொல்ல தெரியல. IGARASHI. சரியா? ஸ்டாக் வந்து எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். டவுன் சைடு ரிஸ்க்கு எவ்வளோ தூரம் இருக்குது? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 650. இதுதான் வந்து இதுக்கான முதல் இலக்கு. 648 அதான் வந்து முதல் இலக்கு. ரெண்டாவது இலக்கு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 650 வரைக்கும், 550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்சைடை வந்து இமீடியட் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. மேபி ஒரு புல் பேக் ரேலி வரலாம். பட் இமீடியட் இலக்கு வந்து 648 அண்ட் இரண்டாவது இலக்கு வந்து 550. பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேவ் 3, இது வேவ் 4, இது வந்து வேவ் 5. பேட்டர்ன் முடித்தோடனே இட் இஸ் கம்மிங் ஆன் தி டவுன் சைட்.
ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு வேணால் நம்ம இது எடுத்துக்கலாம். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேவ் 3 ஆரம்பித்து வேவ் 3, வேவ் 4, வேவ் 5, ரைட்? இப்போதைக்கு வந்து இது A, B and C. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ மோஸ்ட் லைக்லி இதுதான் பேட்டர்னாக இருக்கும். அண்ட் எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். இதுக்கு அடுத்தபடியாக ஐஓசி. ஐஓசி வந்து நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், சம்வேர் க்ளோஸ் அபவுட் 42 வீக்ஸ், ரைட்? இந்த ஹையிலேருந்து 42 வீக்ஸ் 42 வாரம் வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. 42 வாரம் இன்க்ளூடிங் அந்த பாரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த வாரத்துக்கான பாரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 வீக்ஸ் வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 41% வந்து டவுன் சைடு வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக டவுன் சைடு கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஏன், எவ்வளோ தூரம் போகலாம்? சரி, சம்வேர் க்ளோஸ் அபவுட் 125 வரைக்கும் ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்கே இருக்குது? 137. ஸோ கரண்ட் லெவலில் வாங்கலாமா? கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்களேன். மேபி அந்த லெவல் வரட்டும், 124, 125 லெவல் வரட்டும். அந்த லெவலில் வேணால் மேபி வில் கன்சிடர். அந்த லெவலில் வந்து என்ன பேட்டர்ன் சொல்லுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக IOLCP, இதுதான் வந்து ஸ்டாக்கோட பேர். ஸோ யூ கேன் ஜஸ்ட் லுக் இன்டு இட். ஸ்டாக் நல்லா இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வீக்லி பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து 403 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ எங்கே இருக்குது? 420 இருக்குது. இதுக்கான இலக்கு எந்த சைடில் இருக்குது? சம்வேர் க்ளோஸ் அபவுட். இது வந்து வீக்லி சார்ட்டோட மந்த்லி சார்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. எனிவே அப்சைடில் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 640 to 650 இதுக்கான இலக்கு இருக்குது. நீங்கள் மந்த்லி சார்ட் பாருங்களேன், நல்லாயிருக்கும். ரேதன் டே சார்ட் ஆர் வீக்லி சார்ட் பார்க்குறதோட மந்த்லி சார்ட் வந்து நல்லா இருக்குது. சரியா? 640, 650 அதுக்கான முதல் இலக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். IREDA ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் எனர்ஜிக்கோசரம். இது வந்து மந்த்லி சார்ட்டோ இல்லை வீக்லி சார்ட்டோ வச்சு பார்த்தால் கேவலமாக இருக்கும். இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 206 இருக்குது. இதுக்கான ஸ்டாப் லாஸ் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 195, ரைட்? 195 போட்டு ஹோல்ட் பண்ணலாம். இல்லை நான் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடின்னு சொன்னால் 178 அதை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது. அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக KRSNAA ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். அண்ட் மேபி சரியா வேணும்னால் இதை வந்து வேணும்னால் சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் ஆர் 875 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் வீக்லி சார்ட் பாருங்கள், நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. வீக்லி சார்ட் லுக்ஸ் டீசென்ட்லி வெல். ஜொமேட்டோ பார்க்குற மாதிரி இருக்குல்ல, ஜொமேட்டோவும் இப்படி தானே வந்துச்சு, கீழே வந்து மறுபடி ரேலி போச்சு. சரியா? இந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 860 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு 860 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். கரண்ட் லெவலில் 3 bars வந்து 3 வீக்ஸாக வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. மேபி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கீழே வரலாம். இல்லை அடுத்த வாரம் வந்து ஒரு புல் பேக் ரேலி போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வரலாம். பாருங்களேன், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். MGL தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணுங்கள். ஸ்டாக் மோர் ஆன் டவுன் சைடு ரிஸ்க் நிறையா இருக்குது. டவுன் சைடு ரிஸ்க் எங்கே இருக்குது? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 950 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஸோ ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ தான் வந்து ABC வந்திருக்கு. நீங்கள் வந்து வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். மேபி ஒரு புல் பேக் ரேலி வந்துட்டு டவுன் சைடு வரதுக்கான ரிஸ்க் நிறையா இருக்குது. ஸோ மனசில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் நிச்சயமாக மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லாட்டினா எக்ஸிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ரீஎன்டர் பண்ணணுன்னா நினச்சிக்கலாம். MMTC எக்ஸிட் பண்ணிவிடுங்களேன். ரைட் நவ் MMTC வந்து
74ல் இருக்குது. ப்ரீவியஸ் லோ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 72ல் இருக்குது. டார்கெட் 66ல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீஎன்டர் பண்ணணுன்னு நினச்சால் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். எம்ஃபசிஸ் வந்து எக்ஸிட் பண்ணுங்கள், இல்லை ஸ்டாப் லாஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ஏன்னா வீக்லி சார்ட்டில் வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் டபுள் டாப் கொடுத்து வந்திருக்கு சொன்னால் எஸ், நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு நினச்சால் ஸ்விங் லோ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 2750. இப்போ எங்கே இருக்கிறோம்? 2950ல் இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 200 ரூபா, க்ளோஸ் அபவுட் 9-10%. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு நினச்சால் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ரைட்? இல்லை வேணாம், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். 2750 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணிங்க. நாட்கோ ஃபார்மா நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. 1400 இப்போ எங்கே இருக்குது? 1416. 1400 அதை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிட்டு யூ கேன் கண்டினியூ ஹோல்டிங். 1400 1375 லுக்ஸ் பெட்டர். அதை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். ஃபார் அப்சைட் மூவ் எவ்வளோ தூரம் போகலாம்? சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் நாட்கோ ஃபார்மா கேன் கோ டு 1560. இதுதான் வந்து முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1700 வரைக்கும் போகலாம். 1560 ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 1700 அதுக்கான அடுத்த இலக்காக இருக்கும். ஸ்டாக் பேர் வாயில் வரல, இதுதான் ஸ்டாக் பேர். மேசிவ் ரேலி நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். 2023ல் வந்து 1000 ரூபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 18,000 போயிட்டு கரெக்ஷன்ஸ் வந்துகிட்ருக்கு. டீசெண்ட் வால்யூம் இருக்குது. பெரிய வால்யூம் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு டீசெண்ட் வால்யூம் இருக்குது. டே சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு கரெக்ஷன்ஸ் வந்துகிட்ருக்கு. ஸ்டாப் லாஸ் 2 ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுக்கலாம். முதல் ஸ்டாப் லாஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 12,000. ஸோ 13,800லேருந்து 12,000 10% வேணுமா? எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். என்னால் இதுக்கான இரண்டாவது டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 10,000 பக்கமாக இருக்குது. ஸோ புத்திசாலித்தனம் இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணுறது ரேதர் தென் ட்ரைங் டு ஹோல்ட் இட். அடுத்தது வந்து பெனாமா பெட். ரீசெண்டாக சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 300லேருந்து 400 ரூபீஸ் சாக்குன்னு வந்து ஒரு ரேலி போயிருக்கு. ஸோ அந்த ரேலியை மரியாதை கொடுத்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 885 ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக ஸ்டாப் லாஸ் போடணுன்னு நினச்சாலும் 385 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். நான் இதுக்கான அப்சைட் டார்கெட் நான் எதுவுமே கொடுக்க விரும்பலை. இதுக்கு அடுத்தது வந்து பிசி ஜுவல்லர்ஸ். ரீசன்ட் ரேலி 5 ரூபாலேருந்து தலைவர் வந்து ஆல்மோஸ்ட் 60 ரூபா, 60 பார் 60 நாளில் 13 ரூபா 60 பைசாக்கு போச்சு. எவ்வளோ? க்ளோஸ் டு அபவுட் 130-140% அப்சைடு, 150% அப்சைடு. நல்லா தானே இருக்கு. நீங்கள் வந்து மந்த்லி சார்ட் எடுத்து பாருங்கள். தலைவர் வந்து ஓடி போனதுக்கு அப்புறமா கம்பெனி எப்படி விழுந்துச்சு? ஆல்மோஸ்ட் 62 ரூபீஸ்லேருந்து 1 ரூபா 1.5 ரூபாக்கு வந்துச்சு. இந்த சம்வேர் இது வந்து பென்னி ஸ்டாக்குன்றோம். 2 ரூபாவில் இருந்துச்சு. எப்போ? போன வருஷம் ஜான்வரியில் நவம்பரில் 1 ரூபா 80 பைசா 2 ரூபா அந்த ஜோனில் வந்து இருந்துச்சு. திடீர்னு வந்து 16 ரூபாக்கு வந்துச்சு. ஷார்ட் டேர்ம் டார்கெட் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் பயங்கர க்ரோர்ஸில் வந்து வால்யூம் இருக்குது. அண்ட் நான் பர்சனலாக இதை வந்து இது பண்ண மாட்டேன், என்டர்டெயின் பண்ண மாட்டேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 20 ரூபீஸ் 50 பைசா வந்து இதுக்கான அப்சைட் டார்கெட் இருக்குது. ஸ்டாப் லாஸ் நீங்களே போட்டுங்க. ஐ ஒன்ட் பி இன்ட்ரெஸ்டட் ட்ரேடிங் திஸ் ஸ்டாக். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரெயில்டெல் நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? 400 ரூபாவில் இருக்குது. அதுக்கான இலக்கு நீங்கள் வீக்லி சார்ட் எடுத்துங்க, 305 காட்டுது. இதான் வந்து இதுக்கான இலக்கு. இட் இஸ் நாட் லுக்கிங் தட் குட். தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். 400 ரூபாலேருந்து 300 ரூபா வருதுன்னு சொன்னால் எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 25% கரெக்ஷன்ஸ் வருது. பேசாமல் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம ரீஎன்டர் பண்ணணுன்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். ஆர் பவர் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். நல்லா இருக்குது. சம்மர் ரேலி போயிருக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே.
நீங்கள் எடுத்து பாருங்கள், 10 ரூபாயிலேருந்து செம்ம ரேலி போயிருக்கு. ஹோல்ட் பண்ணுங்கள், அப்சைடுக்கான நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. I didn't wanted to give upside target immediately. Somewhere close to about 170, 180 அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட் லெவல் எங்கே இருக்குது? 44. கொடுக்குற இலக்கு எங்கே? 140, 170, 180 அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில். பென்னி ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது. 44 ரூபா கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்க. They are all coming into a big business. And ரீசெண்டாக R Power வந்து they have also shown their interest with respect to renewable energy, solar energy sideல. So definitely something interesting is happening. அடுத்தது வந்து சேல் வந்து முக்கால்வாசி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் இல்லை, லாஸ் புக் பண்ணியிருக்கிறேன். க்ளோஸ் அபவுட் 30% நான் வந்து லாஸில் இருந்தேன். டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. அண்ட் இது வந்து 2 டிஜிட் ஸ்டாக்காக ஆகிறதுக்கான நிறையா சிம்டம்ஸ் காட்டிகிட்டு இருக்கு. ரைட் நவ் 116ல் இருக்குது. ரீசெண்டாக 128 வரைக்கும் போச்சு. 116-17 லெவலில் வந்து we have booked our loss. அண்ட் டவுன் சைட் ரிஸ்க் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 90 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. TANLA இதான் வந்து ஸ்டாக்கோட பேர். மந்த்லி லெவலில் இருக்குது. முடிஞ்சால் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. டவுன் சைட் ரிஸ்க் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து வீக்லி சார்ட் எடுங்க, மந்த்லி சார்ட் வேணாம். இப்போ பார்த்துட்டு இருந்தது மந்த்லி சார்ட். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குது? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 667. சரியா? 667 அதான் வந்து கரண்ட் ப்ரைஸ். இதுக்கான இலக்கு எங்கே இருக்குது? 400 இருக்குது. 260 ரூபா நீங்கள் விடணுமா? ஒரு புல் பேக் ரேலி வந்துச்சுனால் எக்ஸிட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும், ரேதர் தென் ட்ரைங் டு ஹோல்ட். டாடா பவர் கீழே கரெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு, ஆனால் பெரிய கரெக்ஷன்ஸ் வரல. லாஸ்ட் வந்து ஒரு 8-10 வீக்ஸாக வந்து கரெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. மேபி இது வந்து 400ல் இருக்குது, மேபி 375. இது வந்து வாயில் வந்த ஒரு வார்த்தை. சரியா? இது வந்து டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸ் கிடையாது. ஒரு 25 ரூபா அப்படி வச்சுக்கிட்டு கீழே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். டாடா பவர் லுக்ஸ் டூ குட் அண்ட் ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாடா பவரில் நிறைய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு சொல்ல, பட் அவங்களோட நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்களேன். அவங்க வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே ரோட் சைடில் நிறைய சார்ஜிங் மிஷின்ஸ் போட்டிருக்காங்க. டைரக்ட் இந்த என்ன சொல்லுது, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து அவங்க டீல் பண்ணிகிட்ருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜியில் பெரிய லெவலில் உள்ளே வந்துட்டுருக்காங்க. எப்படி அதானி க்ரீன் வந்துட்டுருக்கோ, டாடா பவரும் பெரிய லெவலில் வந்துட்டுருக்காங்க. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹேப்னிங். ப்ராபப்ளி 375 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணுங்களா. அல்ட்ராடெக் ரீசெண்டாக 12,000 பக்கமாக போயிருந்துச்சு. எக்ஸிட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சார்ட். டவுன் சைடு ரிஸ்க் நிறையா இருக்குது, அப்சைடுக்கான பொட்டென்ஷியல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணிங்க. மேபி ரீஎன்டர் பண்ணணுன்னு நினச்சால் பண்ணிக்கலாம். VESU இதான் கம்பெனி பேர் சார். சரியா? ஸ்டாக் வந்து எக்ஸிட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். அண்ட் டவுன் சைடு ரிஸ்க் எங்கே இருக்குது? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 4,550. இதுதான் வந்து டவுன் சைடு ரிஸ்க்கு. இமீடியட் ரிஸ்க்கு இப்போ எங்கே இருக்குது? 4,760 பக்கமாக இருக்குது, 790 பக்கமாக இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 4,550 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுமா சொல்ல தெரியல. டவுன் சைடு ரிஸ்க் மோர் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணுன்னு நினச்சால் இப்போயே எக்ஸிட் பண்ணிடுங்க. ஒரு 200-250 ரூபா காப்பாற்றலாம், இல்லை 300 ரூபா காப்பாற்றலாம். இல்லைன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ், அதுதான் ஸ்டாப் லாஸ். 4,550 இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ ரைட் நவ் 305ல் இருக்குது. 300 வெறும் 5 ரூபா நான் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன். அண்ட் 5 ரூபா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த 300 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். அப்சைடுக்கான பொட்டென்ஷியல்ஸ் நிறையா இருக்குது. மேபி மறுபடியும் நான் சொல்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மேபி ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் ஸ்டாக் ஸ்பிளிட் யூ ஹவ் காட் ஸ்டாக் ஸ்பிளிட்டில் போனஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 400 வந்து இதுக்கான இலக்கு. இப்போ எங்கே இருக்குது? 305ல் இருக்குது. 300 ஸ்டாப் லாஸாக போட்டிருக்கேன். 33% அப்சைடுக்கான பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது.
ஜென்டெக் எக்ஸிட் பண்ணிடுங்களா, அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். நல்ல ஒரு மேசிவ் ராலி நீங்கள் எடுத்து பாருங்கள். 100 ரூபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் 2500 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஜென்டெக் வந்து ஒரு மேசிவ் ராலி ஆனதுக்கப்புறமா ஒரு கரெக்ஷன்ஸ் வருது. அது பார்த்தது வந்து மந்த்லி சார்ட். எக்ஸிட் பண்ணுறது, ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டர். இல்லை எனக்கு ஸ்டாப் லாஸ் வேணும்னு சொன்னால் கரண்ட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 2500 இருக்குது. 2300 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது அண்ட் ஃபைனல் ஸ்டாக் ஜைடஸ் லைஃப். ஜைடஸ் லைஃப் வந்து நல்லா காசு சம்பாரித்து கொடுத்த ஒரு ஸ்டாக் என்னையை பொறுத்த வரைக்கும். இந்தியா டைரக்ட் அண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் என் கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால், ரைட், ஒரு மேசிவ் ரேலிக்கு அப்புறமா ஒரு ஃபால், ஒரு புல் பேக். இப்போ எங்கே இருக்கிறோம்? 973 இருக்குது. இதுக்கான இலக்கு குட்டி இலக்கு தான். 920 முதல் இலக்கு, ரெண்டாவது இலக்கு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 850 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 920 ஃபஸ்ட் இலக்கு, ரெண்டாவது இலக்கு வந்து 850. குட். ஸோ க்ளோஸ் டு அபவுட் 42 ஸ்டாக்ஸ் பார்த்தோம். இது இல்லாத நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தோம். நிறைய குட்டி கதைகள்லாம் நான் சொல்லியிருந்தேன். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ஞாபகம் வச்சுங்க, சனிக்கிழமை நாளைக்கு நம்மளோட ஜோஹோ மீட்டிங் கிடையாது, வீடியோஸும் எதுவுமே கிடையாது. இதுக்கு அடுத்த வீடியோ மண்டே அன்னைக்கு வரும். நீங்கள் உங்களோட ரிக்வெஸ்ட் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்க. 9444468888க்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனா இன்றைக்கி போட்டது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேருந்தும் போட்டோம் அண்ட் யூடியூப்பில் நீங்கள் கேட்டிருந்ததும் நாங்கள் போட்டிருந்தோம். அண்ட் நேற்று போட்டதை வந்து வெறும் வாட்ஸ்அப்பில் வந்தது மட்டும்தான் போட்டிருந்தோம். யூடியூப்பில் வந்தது நாங்கள் போடுறதுக்கு டைம் இல்லை. நேற்றே நிறைய ஸ்டாக் இருந்துச்சு. இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் 45 ஸ்டாக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் என் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை எக்ஸிட் பண்ணுறதோ முடிவு பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.